வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரத்திற்கு பிற மாவட்டங்களில் இருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. செங்கல்பட்டு, திருச்சி, நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதவி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரத்தில் முழுவீச்சில் நடைபெறும் நிவாரணப் பணிகள். குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த தண்ணீர் மெல்ல மெல்ல வடியத் தொடங்கியதால் இயல்பு நிலைக்கு திரும்பும் மக்கள். கனமழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2000 நிவாரணம் அறிவித்தது தமிழ்நாடு அரசு. வெள்ளத்தில் குடிசை வீடுகள் முழுமையாக இழந்தவர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் முன்னுரிமை. முக்கிய ஆவணங்கள், சான்றிதழ்களை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம். புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. உயிரிழந்த ஆடு, மாடு, கோழிகளுக்கு இழப்பீடு வழங்கவும் நடவடிக்கை. தொடர் மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. விழுப்புரத்தில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கடலூர், பண்ருட்டி, அண்ணா கிராமம் பகுதிகளில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தென்பெண்ணை ஆற்று கரையோர பகுதிகளில் வெள்ளம் வடியாததால் விடுமுறை அறிவிப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று காலை நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளதால் 9ஆம் தேதி வரை மழை தொடரக்கூடும் என வானிலை மையம் தகவல். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 29,000 கன அடியாக அதிகரிப்பு. 120 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் 112 அடியை எட்டியது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து புரோபா செயற்கைக்கோள்களுடன் PSLV ராக்கெட் இன்று விண்ணில் பாய்கிறது. ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவன செயற்கைக்கோளான புரோபா சூரியனின் மேற்புற வளிமண்டலமான கரோனாவை ஆய்வு செய்கிறது. வெம்பக்கோட்டை விஜய கரிசல் குளத்தில் நடக்கும் 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணாலான மணிகள், சங்கு வளையல்கள் கண்டெடுப்பு. தொழில்கள் நடந்ததற்கு சான்றாக சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அகழாய்வு இயக்குநர் பாஸ்கர் தகவல். வேலூர் மாவட்டம் கொணவட்டம் பகுதியில் லாரி மீது ஜீப் மோதிய விபத்தில் ஜீப்பில் சென்ற 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. வேலூரில் பொய்கை அருகே லாரியின் பின்பக்கம் வேன் மோதிய விபத்தில் வேன் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த மன்மோகன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் அளித்த பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் உத்தரவு. தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு முட்டை கொள்முதல் விலை புதிய உச்சம். 4 நாட்களில் 25 காசுகள் உயர்ந்து 5.90 காசுகளாக அதிகரிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.